கடைசியா மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டிய குமாரு. இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ கொலு நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலர் வீட்டுல கொலுவுக்கு வரும் பெண்களுக்கு தாம்பளத்துல குங்குமம் போட்டு வளையல் பிளவுஸ் துணி வச்சு கொடுக்கறது வழக்கம். சிலர் வீட்டுல சேலையும் வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொலுவை வச்சு இங்க ஒரு தம்பதியினர் பொண்ணு அலப்புறதா இப்ப வைரல் ஆயிட்டு வருது. கொலுவுல கொடுக்கும் பிளவுஸ் துணிங்கிறது நம்ம விருப்பப்பட்டு நம்ம புடவைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. அவங்க கொடுக்கறத நம்ம வாங்கிக்கணும். அது நம்ம வச்சிருக்கோம் சேலைக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இதனால இந்த பெண் சேலைகளுடன் சென்று விட்டார் கொலுவுக்கு. இத பார்த்த அறிவாளி கணவரோ, நீ கொண்டு போற சேலைக்கு எந்த பிளவுஸும் பொருந்தலனா என்ன பண்ணுவன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களோ வாங்கி வந்த பிளவுஸுக்கு மேட்சா சேலை எடுத்து தர சொல்லுவேன்னு சொல்றதுதான் இப்போ காமெடியா போயிட்டு இருக்கு. எங்கடி போற? மாமி கொலுக வச்சிருக்காங்க, அது கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு போடவ? கொலுல பிளவுஸ் கொடுப்பாங்க, புடவை எடுத்துட்டு போனா அதுக்கு மேட்சா பிளவுஸ் எடுத்துட்டு வரலாம்ல. நம்ம வைஃப் தான் ரொம்ப திறமையானவளாச்சே. ஆமா, ஒருவேளை மேட்சிங் பிளவுஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? பிளவுஸ் வாங்கிட்டு வந்துருவேன், நீங்க எனக்கு புடவை வாங்கி கொடுங்க. இதே போலதான் கணவர்கள் நண்பர்களோட வெளியில செல்வதுங்கிறது வழக்கம்தான். திருமணத்திற்கு பிறகு கணவன்கள் நண்பர்களோடு செல்வது என்றால் யாருக்கு தான் பிடிக்கும்? அப்படி இந்த நண்பர் மேனேஜரிடம் போன் பேசுவது போல் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விதம் தான் அருமையும் அருமை. இது போல எல்லாம் எங்க இருந்துதான் யோசிக்கிறாங்களோ. மனைவி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ஹாய் சார். மச்சி, எஸ் சார். நம்ம கோப்பு வெளிநாட்டுல பாட்டிலோட வந்திருக்கான். இம்பார்ட்டன்ட் ஒர்க் இஸ் இட்? அதை இன்னைக்கே காலி பண்ணலான்னு இருக்கோம். டுடே itself we have to complete it. Oh, நீ வரையா இல்லையா? sure sir. I'll right away come to office sir. You are saying critical work, right sir? I'll come sir. மா, மேனேஜர் ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலையா என் ஆபீஸ் போக சொல்றேன், நான் அதை போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமாங்க, இம்பார்ட்டன்ட் ஒர்க் வேற சொல்றீங்க, போயிட்டு வந்துருங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்னதுமா? என் காதுல இன்னொரு ஹெட்செட் இருக்கு, அது வாங்க மறந்துட்டீங்க.